தமிழர் கட்சியினுடைய மைய பொதுக்குழு பேசி முடிவெடுக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியோட தமிழர் கட்சியுடைய இணைப்பு விழாவுக்கான முதல் பத்திரிகை சந்திப்பு வந்த பத்திரிகையாளர் அத்தனை நபர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய சமகால கட்டத்தில் ஏற்படுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல். ஒவ்வொரு காலகட்டத்திலேயே இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த மண்ணுக்குள்ள இருட்டடிப்பு செய்யப்படுது. நீங்கள் பார்த்தீங்களாக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அரசியல் தான் இந்த மண்ணில் நிலைத்து நின்று அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது பார்த்தா தமிழ் தேசிய அரசியல், தமிழர்களுக்கான அரசியல் அது இங்கே இருக்குதான்னு பார்த்தா இங்கே கிடையவே கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தமிழ் தேசிய அரசியல் மேலோங்கி வரும்பொழுது பார்த்தீங்களாக்கு அந்த தமிழ் தேசிய அரசியலை விழுங்கி கொள்கிற அளவுக்கு திராவிட அரசியல் மேலோங்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. அதில் இன்றைய சமகால கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்களாக்கு ஒரு தனி நபராக நாம் தமிழர் கட்சியை தொடங்கி அது மிகப்பெரிய அளவுக்கு விருட்சியமாக ஏற்படுத்தி யார் கூடவும், குறிப்பாக நான் சொல்றது யார் கூடவும் கூட்டணி இல்லாமல் 2 சட்டமன்ற தேர்தல் 2 நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சு 40 லட்சத்துக்கு மேல வாக்கு வங்கியை பெற்ற 8% மேல வாக்கு வங்கியை பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் அந்த நாம் தமிழர் கட்சியோட இணைந்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் தமிழர் கட்சியோட இணைச்சு அது இன்னும் வீரியமாக களமாடுவதற்காகவும் அந்த தமிழ் தேசிய அரசியலை இழந்து வரக்கூடாது என்பதற்காக இங்கே பல்வேறு நிலைத்து நின்று திராவிட அரசியல் அதை முழுக்க முற்றிலும் துடைத்து வீசிட்டு தமிழ் தேசிய அரசியல் பிறப்பதற்காகவும் இந்த இடத்துல நாங்கள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட இணைக்கிற ஒரு விழாவை வருகிற 22/3/2025 அதாவது வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்துல தொடர்ச்சியா இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் இந்த 1 மாத காலமாக நீங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய என்ற அரசியல் முழுக்க அது பிஜேபி அரசியல் தீர்வு கொடுக்குதா, இல்ல திராவிட அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் தீர்வு கொடுக்குறா? இல்ல, இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசிய அரசியல் வைக்கிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் உச்சபட்சத்தில் தீர்வு கொடுக்கிற ஒரு விஷயத்துல இருக்கும் பட்சத்துல அண்ணன் செந்தமிழன் சீமான் அங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் பெரிய ஒரு பேரணி அறிவிச்சிருக்காங்க. அங்க தமிழர் கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரக்கணக்கான தமிழர் கட்சி உறவுகளோட பொறுப்பாளர்களோட நாங்க அங்க தங்கச்சி மடத்துல அந்த போராட்டத்துல கலந்து கொண்டு நாங்க இணைகிறோம். அதை சொல்ற விதமா தான் இந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறோம். இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கு மிகப்பெரிய அரசியல் வடிவம், அரசியல் சித்தாந்தம், அரசியல் கொள்கை பெருமளவு எங்ககிட்ட இருந்தாலும் பெரிய பொருளியலோ பெரிய வணிகமோ பெரிய அளவுக்கு இல்லாத அரசியலா தமிழ் தேசிய அரசியல் இருக்கு. அந்த தமிழ் தேசிய அரசியலை இன்னைக்கு லட்சம் மக்கள் பேசுறதுக்கான அரசியலா மாற்ற அண்ணன் செந்தமிழனோட சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தேவையும் அவசியமும் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு தமிழச்சிக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் உண்டு. ஏனென்று சொன்னால் இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடுடைய அரசியல், தமிழ் தேசிய அரசியல். இந்த தமிழ் தேசிய அரசியல்ல அண்ணன் சொல்ற மாதிரி யாரு வேணாலும் இங்க வாழலாம். ஆளும் உரிமை தமிழர் ஒருவருக்கே உண்டு. இது நாங்க சொல்லல, இந்திய ஒன்றியம் முழுக்க இருக்க மாநிலங்கள்ல அவரவர் மண்ணின் உரிமைக்கானவரவே அந்த மண்ணை ஆட்சி செய்கிறார். ஆனால் இந்த மண்ணுக்கான நபர்களா அதிகார உச்சபட்சத்தில் கிடையவே கிடையாது. அது இந்துத்துவ அரசியலா இருக்கட்டும், அது திராவிட அரசியலா இருக்கட்டும், 2 அரசியலையே தமிழர்கள் உச்சபட்ச அதிகாரத்துக்கு தமிழ் தேசிய வரலாறா இங்க வரல. அந்த அரசியல் வருவதற்கான ஒரு பெரும் கூட்டமாக தான் இன்னைக்கு நாங்கள் அணிதிரள்றோம். இந்த அரசியல் வந்துடக்கூடாதுன்னு தொடர்ச்சியா இந்த அரசியலை அப்படி என்ன சொல்றது புதைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு திராவிடம். இந்த திராவிடத்துக்கு நடுவில் நின்று தான் தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அதோட இணைய போற தமிழர் கட்சி இன்னும் வீறு கொண்டு அண்ணனுக்கு துணையா நின்று அண்ணனின் ஒரு பெரிய முக்கியமான ஒரு நபரா நின்று நாங்க வேலை செஞ்சு 2026 எவர் வந்தாலும் சரிதான். தனியா நிக்கணும் ஒரு மனுஷன் சொல்றான் பாத்தீங்களா, எல்லா பேரும் காட்டு வளம், கனிம வளம், இயற்கை வளம், இன்னும் இருக்கக்கூடிய விவசாய வளம், இன்னும் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பற்றி யாராவது இந்த 50 ஆண்டுகளில் பேசி அதை சரி செஞ்சிருக்கான்னு பார்த்தா கிடையாது.
எல்லாம் அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இந்த மண்ணே மலடா போற சூழ்நிலை இருக்கும் பட்சத்தை தான் ஒருத்தன் பேசி இந்த அரசியல் என்பது மனித குலத்துக்கு மட்டும் இல்ல, இந்த மண்ணில் பிறந்த அனைத்து உயிர்களுக்குமானது ஒரு அரசியல் ஒருத்தன் பேசும்போது அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தான் இன்னைக்கு தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட இணைக்க ஒரு செய்தியாளர் சந்திப்பை இங்கே நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுனாக்க ஒருத்தவங்க வருவாங்க, ஒருத்தவங்க வெளியில போவாங்க. அது இயங்கியல் கோட்பாடு. அது திமுக இருந்து எம்ஜிஆர் வெளியே போலையா? எம்ஜிஆர் இருந்து இன்னும் பெரிய நபர்கள் வெளியே போலையா? திராவிடத்திலிருந்து 1000 கிளைகள் இங்க உருவாகலையா? 1000 பேர் ஒவ்வொருத்தவங்க சொல்லிட்டு போது குற்றச்சாட்டு என்னவா இருந்தது? கலைஞர் சரியில்லை, அதனால நான் வெளியே போறேன். அறிக்கை கணக்கு கேட்டேன், கலைஞர் எனக்கு கொடுக்கல, அதனால நான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கல்ல. திராவிடத்திலிருந்து ஆயிரக்கணக்கானவர் வெளியே போயிருக்காங்கல்ல. அது போல இங்க நின்று நிற்கிறவர்கள் அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வெளியே போறாங்க. இங்க தலைமைக்கான தளபதிகள் சிறப்பா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? எவ்வளவு பேர் போனாலும் சரிதான். ஆனா பாத்துக்க, நேற்று கூட்டம் போட்டாங்களா, சாதி வாரி கணக்கெடுப்பு கூட்டம். எத்தனையோ பேருங்கிறது மாவட்ட வாரியா, மாநில வாரியா, மண்டல வாரியா வெளியே போறாங்க சொன்னாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டமோ நாம் தமிழர் கட்சியோட மக்களுடைய செல்வாக்கோ இங்க குறைஞ்சிருக்கா? ஒருபோதும் இல்லை. அதுக்கு பெரிய சான்று நேத்து நடந்த சாதி வாரி பஞ்சமி மீட்பு கொள்கை கோட்பாடு மிகப்பெரிய கூட்டம். குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பேர் கலந்துகிட்ட பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் பாத்தீங்களா சாரையா மக்கள் கலந்துக்கிறான். சாரையா எப்படி இங்க இருக்கிற நிலை இன்னைக்கு நீங்க ஓப்பனா நம்ம பேசுவோம், இந்த இடத்துல பேசுவோம். இன்னைக்கு இருக்கிற நிலை, இன்னைக்கு 100 பேரை ஒரு 200 பேரை ஏன் ஒரு 5000 பேரை அதிமுகவோ திமுகவோ 200 ரூபா பணமும் சரக்கும் கோட்டர் பிரியாணி இல்லாம கூட்டத்தை கூட்ட முடியுமா? இன்றைய சமகாலத்தில் அப்படி இருக்கிற ஒரு அரசியல லட்சக்கணக்கான பேரை கூட்டுற தகுதியும் தன்னெழுச்சியா கூட்டுற தகுதியும் எப்படி ஒருத்தனுக்கு வருது? ஏன்னா அது இந்த மக்கள் விரும்புற ஒரு அரசியல், நீண்ட நெடுங்காலமா போஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியல் இங்க வரணுங்கிறக்கா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சார எல்லாரும் வர்றான். நேற்று நடந்த கூட்டத்தை நீங்க பாத்தீங்களாக்க இருக்கிற மாடியிலேயே மரத்துல ஏறணும்னா இறங்க வச்சுட்டாரு அண்ணன். அதுக்கப்புறம் மாடியில இறங்கி ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கிறான், பொதுமக்கள் பார்க்கிறான். அப்பேற்பட்ட பெரிய எழுச்சியான நாம் தமிழர் கட்சி வரும்போது அதுல ஒரு சில பேர் கருத்து முரண்கள் அடிப்படையில இல்ல அவர்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அடிப்படையில அவங்க ஏதாவது பேசியிருக்கலாம். இப்போ நான் இருக்கிறேன்னா அண்ணன் ஒரு கொள்கை கோட்பாடு வச்சிருக்கேன்னா அதை கட்டுப்படுத்திக்கிட்டு அதுக்குள்ள நின்று நான் வேலை செய்யலாம் போடும். என்னோட சிந்தனையும் என்னோட கொள்கையும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா கட்சியினோட கொள்கை விதிப்படி கோட்பாடு படி என்ன பண்ணுவாரு? நடவடிக்கை எடுத்து தான் வெளியனுப்புவாரு. அப்படி வெளியெடுப்புற நபர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர்களுக்கு எங்க தேவைப்படுதோ அங்க போய் நின்று அவங்க அரசியல் பண்ணுவாங்க. போகும்போது எங்க நின்று வேலை செஞ்சாங்களோ அவங்கள குறை சொல்லிட்டு போங்க. அது யாரா இருந்தாலும் தானே. அது அண்ணன் சீமானுக்கு மட்டும் அது பொருந்தாதுல. கட்சியை விட்டு வெளியே போற அதிமுக விட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அரசியல் இயக்கமா இருந்தா முரண்கள் இருக்கத்தான் செய்யும். குறைஞ்சபட்சம் ஒருத்தன் கட்சியை விட்டு வெளியே போவான், ஒருத்தன் கட்சிக்குள்ள உள்ள வருவான். இது ஏங்கியல் கோட்பாடு. நீங்க நீங்க காளியம்மாள பிசுறுன்னு சொல்றது, பிசுறுங்கிற வார்த்தை அது என்ன உங்களுக்கு தவறான வார்த்தையா? நான் என்ன கேக்குறேன், வெளியே போனவங்களுக்கு தான் நான் சொல்றேன். இன்னும் காளியம்மா அக்கா கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்களா? அறிவிப்பு வெளியே விட்டுட்டாங்களா? அவங்க இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துட்டாங்களா? சேரல இல்ல. நான் என்ன கேக்குறேன், நான் அதுதான் கேக்குறேன். விலகுன்னு சொல்லல. ஒருத்தவங்க பிடிக்கலைன்னா ஒரு கட்சியில நான் இணைவதற்கான காரணங்கள் என்னன்னா, முழுக்க திராவிடத்தை எதிர்த்து நின்றுக்கிட்டு தனி ஒருவனா நின்றுக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு கட்சியை கட்டிக்கிட்டு போறக்கூடிய நபரை நான் ஏற்கிற இடத்துல நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அதற்காக நான் இணைகிறேன். தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட இணைஞ்சு செயல்படுங்கிற தேர்தல் அரசியல் களத்துல
நான் இது நாள் வரையும் இயக்கமா இருக்கும் பொழுது தனியா தான் நின்று வேலை செஞ்சேன், தனியா தான் மக்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் தேர்தல் நிலைப்பாட்டுக்கு வரும் பொழுது, தேர்தல் அரசியல் களத்துல இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு நபரா அண்ணன் இருக்கிறாருன்னா அவருக்கு வலு சேர்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் எங்க கட்சிக்கு இருக்குன்னு முடிவெடுத்து நாங்க உள்ள போய் சேர்றோம். என்னைக்கு நாம் தமிழர் நான் இயக்கமா இருக்கும் வரையும் தேர்தல் வாக்குகள்ல நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் எங்க கட்சி ஆதரிச்சு வாக்கு சேகரிச்சிருக்கு, ஓட்டும் போட்டிருக்கோம். இப்போ ஆமா 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 அந்த ஒரு காரணம் மட்டும் இல்ல. நீங்க அதாவது ஒரு விஷயத்த, பெரிய விஷயத்த வந்து ஒரு காரணத்துல கொண்டு சுருக்க வேணாம். சீமான தமிழ் தேசியத்துக்காக செஞ்ச ஒரு 4-5 பாயிண்ட் இல்ல, 1000 பாயிண்ட் நான் சொல்ல முடியும். முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்க பனை மரங்களா வெட்டப்பட்டாங்கல்ல, இன்னைக்கு கோடிக்கணக்கான பனை மரங்கள் இன்னைக்கு நட்டப்பட்டிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் நாம் தமிழர் கட்சி தான். எந்த கட்சி நீங்க சொல்லுங்க? எந்த கட்சியும் கிடையாது. ஒரு கோடிய பனை மரங்களை நட்டு 1 கோடிய பனை மரங்களை எடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பட்ட விஷயம் மணல். ஐயா ஐயா அதுதான் நான் திரும்ப சொல்றேன். மதிமுக மட்டும் இல்ல, நீங்க திரும்ப சொல்றதுங்கிறது சொல் என்பது வேற, செயல் என்பது வேற. இங்க பாருங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல முதன்மையா நின்ற கட்சியில நாம் தமிழர் கட்சி. ஸ்டெர்லைட் போராட்டத்துல இல்ல அது உங்களுடைய மன, நீங்க உங்க மன, நீங்க மறுபடியும் சொல்றேன். அது இல்ல, உங்களோட குறிக்கோள் என்னன்னா தமிழ் தேசியத்துல வந்து இந்தியா அதாவது மத்திய அரசை எதிர்த்து ஒண்ணுமே பண்ணல நீங்க சொல்றீங்க. ஐயா நான் அதை தான் சொல்லுங்க. 4 காரணங்கள் இருக்குயா. 4 காரணங்கள் இன்னும் காரணம் சொல்ல வரும்போது அடுத்த கேள்வி நீங்க வைக்கிறீங்க. நான் இருங்க நான் என்ன கேக்குறேன், ஐயா என்ன பண்ணல, அதுதான் திரும்ப சொல்றேன். நீ என்ன பண்ணல? அதுக்காக இருமொழி கொள்கை வேணுங்கிறதுக்காகவே அண்ணன் கடுமையா போராட்டம் பண்ணிருக்காரு, அறிவிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னும் அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காரு. இன்னும் சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன், டங்ஷன் போராட்டம் வந்துச்சா? டங்ஷன் போராட்டம் வந்தபோது முதல்ல மக்களோடு மக்கள் நின்று காவல்துறை தடையை மீறி களத்துல நின்று போராடியது நாம் தமிழர் கட்சி. ஐயா நான் திரும்ப சொல்றேன், நான் திரும்ப என்ன சொல்றேன் கேட்டுக்கங்க. நாம் தமிழர் கட்சி போராட்டத்துக்கு வந்து வெகு மக்கள் திரள் போராட்டமா மான பிறகுதான் மற்ற எல்லா கட்சியும் வந்துச்சு. அதே மாதிரி நீட்டு விஷயமா இருக்கட்டும், நான் இன்னொன்று உங்களுக்கு கேட்கிறேன். மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், கச்சத்தீவா இருக்கட்டும், காவிரியா இருக்கட்டும், முல்லைப்பெரியா இருக்கட்டும், பாலாரா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், சிஏ இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய எண்ணில் அடங்காத பிரச்சனையா இருக்கட்டும், நான் அதிகாரத்துக்கு வரல இல்ல, அதிகாரத்துக்கு இல்லாம போராடிக்கிட்டு இருக்கல. அதிகாரத்தில் இருக்கிற திராவிடம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இதுல எந்த தீர்த்து வச்சிருக்கு? இப்போ கூட பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல ஒரு 20-30 மீனவர்கள் கைது செய்யப்படுவாங்க. தொடர்ச்சியா அவனுக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரத்தை எனக்கு 234 சட்டமன்ற தொகுதி எனக்கு வேணாம், 118 பேர் என்ன கொடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஆட்சி என்ன கொடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் என்ன கேள்விகள் அதுக்கப்புறம் என்ன கேள்விகள்? ஆமா, அது நோக்கியா நகர்றோம். ஆமா, அதைத்தான் நான் சொல்றேன். நூறு சதவீதம் நான் சொல்றேன். திராவிட கொள்கைகளை கையில் எடுத்தா வாய்ப்பு திமுகவோட கையில் எடுத்தா நாம் தமிழர் கட்சியில் என்ன செய்யணும்? அடுத்த நிமிஷமே இல்ல, நான் இருங்க, நான் அதை சொல்லிட்டு நான் அதைத்தான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க திமுகவோட திராவிட கொள்கையோட தமிழ் தேசிய அரசியல் கூட்டணி வைத்தால் ஒருபோதும் இந்த இடத்துல ஏன் இணைந்து இருந்தாலும் சரிதான்.
கால சூழல் தான் ஒவ்வொரையும் முடிவெடுக்கும் ஐயா. அன்றைய காலகட்டத்தை 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் தேவைப்பட்டார். இன்னைக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படல. அதுதான் விஷயம். தேவைப்படல. அதனால அந்த தேவைப்படுற அரசியலை நாங்க இன்னைக்கு சொல்றோம். நாங்க இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கோம். அது ஒரு புறச்சூழலை பொறுத்துக்கிறாங்க ஐயா. எந்த இடத்துல ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. எந்த இடத்துல ஒருத்தர் தேவைப்படுவார்? சமூக நீதிக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படுதா? ஏற்கிறோம். தமிழ் தேசிய வடிவமா, தமிழ் தேசியத்துக்கான அடையாளமா பெரியார் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கான தலைவர்கள், எங்களுக்கான கவிஞர்கள், எங்களுக்கான மாபெரும் அரசர்கள் எங்களுக்கு கொட்டி கிடக்காங்க. அவர் எந்த சூழல்ல கையில் எடுக்க போதாதான் இங்க விஷயம். ஐயா நான் திரும்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இருங்க அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். நீங்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கும் பட்சத்துல, அதுவும் குறிப்பா திமுக உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி வைக்கும் பட்சத்துல கண்டிப்பா ஒருபோதும் அதுல நான் இருக்க மாட்டேன். ஒருபோதும் நான் இருக்க மாட்டேன். வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர். ஒரு அரியலூர் மாவட்ட செயலாளர், ஒரு சென்னை மாவட்ட செயலாளர், அவர் சென்னை மாவட்ட இளைஞரணி, இவர் திருச்சி மாவட்ட செயலாளர். பின்னாடி இருக்கிறவங்க சென்னை மாவட்ட செயலாளர்.